ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தான் ரேஷன் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு 2 மாதமாக நிறைய பேருக்கு ஒரிஜினல் ரேஷன் கார்டு வந்து கைக்கு வந்துடுச்சு. அவங்க எல்லாருக்குமே அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணணும் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மகளிர் உரிமை தொகை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அப்ளை பண்ணலாமா இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற தெளிவான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை பயனாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே சுமார் 1,15,00,000 பயனாளர்கள் பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில கடந்த ஜூலை 15 இருந்து 1.48 லட்சம் பயனாளர்கள் புதுசாக இணைக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து அந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்களோட எண்ணிக்கை சுமார் 17 லட்சமாக அதிகரிச்சிச்சு. இதையும் தாண்டி புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரேஷன் கார்டு வந்தால் தான் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கடந்த மாத இறுதியில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்த 2.8 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதே மாதிரி குடும்ப அட்டைகளும் ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டுச்சு. மகளிர் உரிமை தொகை திட்ட தொடக்க பணிகள், மக்களவை தேர்தல் மற்றும் பல்வேறு காரணங்கள்னால இந்த புதிய ரேஷன் அட்டைகள் வந்து பல மாதங்களா வழங்கப்படாமல் இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த 2 மாசமா புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் வந்து ஒரு தடவை நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் ஒரு தடவை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துச்சு. இப்போ அக்டோபர் மாதத்துலேயும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரேஷன் கார்டுக்காக வெயிட் பண்ணி புதுசாக ரேஷன் கார்டு வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம். அதே மாதிரி புதிதாக திருமணமானவர்கள் அவங்களும் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு தடவை 2 தடவை அப்ளை பண்ணி அவங்களோட மகளிர் உரிமை தொகைக்கான ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். அவங்களும் வந்து மறுபரிசீலனைக்காக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 4-5 கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மகளிர் உரிமை தொகைக்கு ரீஅப்ளை பண்ணலாம். இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் வரீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இப்போ விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே உங்களோட மனுக்கள் எல்லாமே பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கான அமௌண்ட் வந்துடும். எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அரசு சைடில் இருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட் வந்து அந்த மாதத்தில், அதாவது இந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பர் இல்லை டிசம்பர் மந்த்து 15ஆம் தேதிக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு வந்துடும் 1000 ரூபாய். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ், எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் மறுபரிசீலனையும் செய்யலாம். நீங்கள் ரீஅப்ளையும் பண்ணலாம். ஸோ புதுசாக ரேஷன் கார்டு வந்திருக்கவங்க இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மகளிர் உரிமை தொகை வேணும்னு சொல்லி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்காம மேல்முறையீடு செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி மேல்முறையீடு செஞ்சவங்களோட விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறையும் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் இதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட தகுதி அடிப்படையில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு ஆனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்களும் மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக திருமணமான பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகை மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ரேஷன் கார்டு தான். அதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு புதுசாக இப்போ ரேஷன் கார்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்ப பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செலக்ட் ஆன 1,48,000 பேர் இந்த கேட்டகரியில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மேல்முறையீடு செஞ்சவங்க, அதுபோக புதுசாக திருமணமாகி விண்ணப்பிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு வந்து அது மூலமாக விண்ணப்பிச்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த முறை மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு.
இந்த மகளிர் உரிமை தொகையில ஒரு சிலருக்கு நீங்க எலிஜிபிலிட்டி அடிப்படையில் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல மெசேஜ் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண மேல்முறையீடு செஞ்ச அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது வர்ற 15ஆம் தேதி அந்த தேதியில வெரிஃபை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் அப்படிங்கிற பட்சத்துல 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது அமௌண்ட் வந்திருக்கா அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்துலையும் அமௌண்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன 1.5 லட்சம் பேர்ல நீங்களும் செலக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப செலக்ட் ஆனவங்க மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் தமிழகத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல கூடுதலாக 2 லட்சம் பேர் சேர்க்க வாய்ப்புள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பாக்குற உங்கள யாராவது மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதே மாதிரியான வாய்ப்பு கடந்த ஜனவரி மாசம் நடைபெற்றுச்சு. அதுல செலக்ட் ஆன நிறைய பெண்களுக்கு பணம் வழங்கப்பட்டுட்டு வருது. டோட்டலா இப்போ வரைக்கும் எத்தனை மக்களுக்கு பணம் வழங்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற தமிழக கணக்கெடுப்பு படி 1,07,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாசமும் வழங்கப்படுது அரசு சார்பில். நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.